வீட்டில் யாருமே இல்லை, நான் தான் இருந்தேன். இன்றைக்கி ரிசல்ட் டேட் வேறு. இட் வாஸ் நாட் ஆஸ் ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங். நல்லா இல்லை. ஸோ வந்துட்டு பாஸ் ஆகலை அப்படிங்கிற காரணத்தினால அப்செட்டாக இருந்தது. கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண பார்த்தேன், பட் மனசு இடம் கொடுக்கல. எதுக்குடா ப்ரிப்பேர் பண்ணுறோம், இந்த மாதிரி போயிட்டே இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நல்லா பண்ண மாதிரி தான் இருக்கும், ஆனாலுமே இப்படி தான் இருக்குது. பட் ரீசெண்டாக என் ஃப்ரெண்டுக்கு நான் அட்வைஸ் பண்ணதே, ஒரு நாள் கண்டிப்பாக நமக்கான ரிசல்ட் வரும், ஆனால் அது வரைக்கும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதை நிறுத்தக்கூடாது அப்படிங்கிறது. என்னதான் இருந்தாலும் இன்றைக்கி அப்செட்டாக இருக்குது அப்படிங்கிறத என்னால் தடுக்கவே முடியலை. ஓகே, நம்ம டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்ட்டு வந்தேன். சரி, ஓகே, டீ போட்டு குடிக்கலாம். நான் மட்டும்தான் வீட்டில் இருந்ததுனால எனக்கு மட்டும் டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்ட்டு நினச்சேன். ஆனால் என்னதான் இருந்தாலும் எனக்கு இப்போ ஒரு பெரிய லெவல் மோட்டிவேஷன் தேவைப்படுது. ஏன்னா கேர்ளாக வேறு இருக்கேன். எனக்கு வந்துட்டு நிறைய இயர்ஸ் வீட்டில் தர மாதிரி தெரியலை. ஸோ ப்ரிலிம்ஸ் வரைக்கும் பாஸ் பண்ணி மெயின்ஸ் வரைக்கும் போனாலும் அங்கே வந்துட்டு கிளியர் ஆக முடியல. வீட்டில் என்ன நினைக்கிறாங்க, இது தேராது அவ்வளோதான் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்தில் எனக்கும் அது மாதிரி ஆக ஆரம்பிக்குது. பட் என்னதான் இருந்தாலும் தனியாக வீட்டில் ப்ரிப்ரேஷன் அப்படின்றது நம்ம பண்ணும்போது, வெளியே எங்கேயும் கோச்சிங் சென்டர்ஸ் போகாமல் வீட்லேயே செல்ஃப் ப்ரிப்ரேஷன் யூடியூப் அண்ட் டெலிகிராம் யூஸ் பண்ணி பண்ணும்போது அது டிலே ஆகுது. ஒரு பெரிய ரிசல்ட்காக நான் என்ன நினைக்கிறேன், ஒரு நல்ல பெரிய ரிசல்ட் வரணும்னா அதுக்கு கண்டிப்பாக ஒரு உயிர் விடுற அளவுக்கான ஒரு ஹார்ட்ஷிப்ஸ் நமக்கு வரும், முன்னாடி வரும், அப்டக்கல்ஸ் வரும். அதுதான் ஃபேஸ் பண்ணி ஆகணும் நம்ம. அண்ட் என்னென்னா வந்துட்டு இந்த மாதிரி தான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நான் இருக்கேன். இந்த மாதிரி ஐயையோ வீட்டில் தேராதுன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்களே அப்படிங்கிற ஒரு பயம்தான் எனக்கு. இப்போது வந்துட்டு மோட்டிவேஷன் ஃப்ரெண்டுக்கு நான் சொன்னாலுமே கூட, எனக்கு எவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாலுமே கூட, இல்லை ஏதாச்சும் மோட்டிவேஷனல் ரீல்ஸ் பார்த்தாலுமே கூட வந்துட்டு எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன் கண்டிப்பாக தேவைப்படுது. ரிசல்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்ஸ் வர மாதிரி இருக்குது. பட் ஏதாவது ஒன்றுத்தில் பாஸ் ஆகிற மாதிரி இருந்தால் கூட வந்துட்டு எனக்கு அந்த மோட்டிவேஷன் வந்துட்டு சஸ்டெயின் ஆகும். அதுதான் வேண்டிகிட்டு இருக்கேன். ஏதாவது ஒன்றுத்தில் கடவுளே போட்ட எஃபெக்ட்ஸ்க்கு நல்ல ஒரு ரிசல்ட் வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு பெரிய ஒரு இதுவாக இருக்குது. இது பாருங்க, இப்போ கொஞ்சம் பால் ஊற்றுவேன், அதை குடிக்கணும். அதை குடித்தாதான் மதியானம் கருவாடு போடுவேன். என்ன சொல்கிறீங்க? Take me back to California. I wanna go back to 2018. I wanna go back to when I was happy. So take me back to California, please. Take me back. மாப்பு சரி வா, பால் ஊற்றி வச்சிருக்கேன், குடிக்கலாம். California seems so far away from me, from me, from me. கருவாடு இல்லை போட, கருவாடு தர முடியாது. கொஞ்சம் கூட சாப்பிட மாட்டீங்க. My best single came out and felt so great.
ஒரு வழியாக கடைசியாக டீ போட்டு குடித்தாச்சு. அண்ட் அம்மாவுமே வந்துட்டு வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்க அப்புறமா டீ போட்டு குடிச்சிட்டு இருந்தாங்க. அதில் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டீ வந்தது அப்படின்ட்டு எனக்கும் வந்து கொடுத்தாங்க. டீனா நமக்கு தான் பிடிக்குமாச்சு, அது எப்படி விடுவோம். எனிவோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.